ஊக்கப்படுத்துங்கள். மேலும் இந்த காணொளி பலருக்கும் சென்றடைய விரும்பினால் மறக்காமல் ஷேர் செய்து நீங்கள் அறிந்தவர் அறியாதவர் உற்றார் உறவினர் நண்பர் என அனைவரையும் அறிவாயுதம் ஏந்தச் செய்யுங்கள். சித்திரை மாத வழிபாடுகள், இயற்கையின் ரகசியங்கள், அப்புறம் மழைக்கான தீர்க்க தரிசனங்கள் பத்தின ஒரு குட்டி சுருக்கம் இது. வரப்போற பெரும் பஞ்சம், விலங்குகள் மூலமா நம்ம கர்மாவை எப்படி கழிக்கிறது, பழமையான வழிபாடுகள் எப்படி திரும்பவும் மழைய கொண்டு வரும்னு இது ரொம்ப சுவாரஸ்யமா பேசுது. முதலாவதாக, வரப்போற பஞ்சத்தையும் நம்ம கர்மாவையும் விலங்குகளுக்கு சாப்பாடு போடுறது மூலமா மட்டும்தான் தீர்க்க முடியும்னு இது சொல்லுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விலங்குகளுக்கு உணவளிக்கிறது நம்ம கர்மாவை சுத்தம் செய்யற ஒரு ஆன்மீக பேங்க் மாதிரி இல்லையா? வெயில் தாங்காம வீட்டுக்கு வர்ற எறும்புகளுக்கு சக்கரை வைக்கும்போது அது மழைய வரவழைக்குமா? மா, பலா, வாழை எல்லாமே அவற்றுக்காக படைக்கப்பட்டதுதாங்க. இதனாலதான் அம்பானி மாதிரி ஆட்களும் அரச குடும்பத்தினரும் கூட யானைகளை வளர்த்து கர்மாவை சரி பண்ணிக்கிறாங்க. இரண்டாவதாக, மனிதர்களோட நேரடி செயல்பாடுகளுக்கு வருவோம். சித்திரை மாசத்துல மக்கள் தீ மிதிச்சு விரதம் இருந்து சாமிய கும்பிடும்போது கண்டிப்பா மழை பெய்யும். நவீன செயற்கை மழை திட்டங்களை விட நம்ம பாரம்பரிய பாடல்களுக்கும் இயற்கைக்கும் இருக்கிற தொடர்பு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல? குறிப்பா சேலத்துல பெண்கள் பாடுற நாட்டுப்புற கும்மி பாடல்கள் நிலாவோட ஒரு அதிர்வை ஏற்படுத்தி மழைய வரவழைக்கும்னு நம்பப்படுது. இறுதியாக, இயற்கையை விட்டு நாம விலகி போனதோட விளைவை இது ரொம்ப ஸ்ட்ராங்கா எச்சரிக்குது. சமூக சீர்திருத்தவாதியான பெரியார் பெண்களுக்கு கல்வி கொடுத்தார், ஆனா வரப்போற பஞ்சம் படிச்ச பெண்களை மறுபடியும் சாப்பாட்டுக்காக கரண்டிய தூக்க வைக்கும்னு இது சொல்லுது. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் உலகத்துல பணம் வெறும் குப்பைன்னு சொல்றது சாத்தியமா, இல்ல இது நமக்கான ஒரு பெரிய அலர்ட்டா? கண்டிப்பா நாம யோசிக்கணுங்க. ஏன்னா பணம் குப்பை, உணவே உலகம்னு இது அடிச்சு சொல்லுது. சுருக்கமா சொல்லப்போனா, இயற்கையையும் விலங்குகளையும் மதிச்சு உணவோட உண்மையான மதிப்பை உணர்ந்தா மட்டும்தான் வரப்போற பஞ்சத்திலிருந்து நம்ம தப்பிக்க முடியும்.